வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 78ஆம் பாகத்தில் ஆலய வழிபாடு பற்றிய 13ஆம் அமர்வு, இன்றைக்கு ருத்ர தாண்டவமும் ஆருத்ர தரிசனமும் பற்றிய சில கருத்துக்கள் வேதாத்திரிய தத்துவத்தின் அடிப்படையில். உலகத்தில் முதலாக தெய்வத்தை தேடிய மனிதன் இந்தியாவில்தான். தெய்வம் அறிவாக, மெய்யறிவாக இருக்கிறது என்று கண்டவனும் இவர்கள்தான். கண்ட உண்மைக்கு அவர்கள் எந்த மதம் என்ற கோட்பாடோ பெயரோ சூட்டப்படவில்லை. இயற்கை, சமயம், சனாதன தர்மம், இப்படித்தான் பெயர்கள் சூட்டப்பட்டன. மகான்கள் கண்ட சைவம், சாக்தம், வைணவம், கானபத்தியம், கௌமாரியம், சௌரம் என்ற இயற்கையை சார்ந்த 6 சமயங்களில் முதன்மையானது சைவ சமயம். ஒன்றும் இல்லாத சூன்யமான சுத்த வெளியான தெய்வத்திலிருந்து இறைத்துகள் முதல் ஜீவாத்மா வரைக்கும், ஜீவாத்மாவை மையமாக கொண்ட மனிதர் வரைக்கும் எண்ணிறந்த தோற்றங்கள் உள்ளடங்கிய உலகம் பரிணமித்த ரகசியத்தை நாம் ஆழ்ந்து அமைதியாக விருப்பு வெறுப்பின்றி சிந்திக்க வேண்டும். மகான்களின் ஞானத்தில், அனுபவத்தில் பேதம் காண்பது அறியாமை என்பதை நினைவில் கொண்டு தத்துவத்தை ஆராய்ந்தால்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கனியன் பூங்கொன்றனாரின் உண்மை நமக்கும் உணர்வாக கிடைக்கும். இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போதும் கிடையாது என்பது ஞானிகளும் சித்தர்களும் கண்டெடுத்த உண்மை. இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் கிடையாது. அப்ப இருப்பது அடைகின்ற மாற்றங்களே, வேறொன்றும் இல்லை என்பதுதான் இந்த சாமியத்தினுடைய கருத்து. இந்த மறுக்க முடியாத உண்மையை மையமாக கொண்டு எங்கும் எக்காலத்திலும் நீக்கமற நிறைந்து யாதுமாய் யாவையுமாய் பரிணமித்த வரலாற்றை முதல் விளக்கிய சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கோட்பாடுகளை அறிவியல் பூர்வமாக, விஞ்ஞான பூர்வமாக வேதாத்திரியத்தின் துணை கொண்டு சிந்தித்து தெளிந்துவிட்டால் கடவுளை பற்றிய தேடல் முடிந்துவிடும். கவிஞர் கண்ணதாசன் அற்புதமான ஒரு பாடலை தந்திருக்கின்றார். நீண்ட மதிர்ச்சுவரும் நெட்ட நெடும் கோபுரமும் சூழ்ந்து மறைத்திருக்கும் சுத்தவெளி பொற்சபையே, விளக்குக்கும் விளங்காத விளக்கமில்லா சத்தியமே, வெறும் கல்லாய் வீற்றிருக்கும் வினை கடந்த தத்துவமே. வள்ளல் பெருமான், வேதாத்திரி மகர்ஷி இவர்கள் பயன்படுத்திய வார்த்தை தான் சுத்தவெளி.
இந்த வார்த்தை எப்படி கண்ணதாசனுடைய சிந்தனைக்கு இட்டிருக்கும்? நீண்ட மதிர்ச்சுவரும் நெட்ட நெடும் கோபுரமும் சூழ்ந்து மறைத்திருக்கும் சுத்த வெளி பொற்சபையை என்கிறார். அதாவது ஆலயங்கள் அனைத்தும், குறிப்பாக பழங்கால மிக பெரும் ஆலயங்கள் அனைத்தும் மதிர்ச்சுவர் உள்ளாகத்தான் அமைந்திருக்கும். நீண்ட மதிர்ச்சுவர், நெட்ட நெடுங்கோபுரமும், மிக உயரமாக பல நிலைகள், 7, 9, 11 என்று பல நிலைகள் அமைந்த கோபுரம். இவை இரண்டும் சூழ்ந்து மறைத்திருக்கும் சுத்தவெளி பொற்சபையை. இந்த மதிர்ச்சுவரும் கோபுரமும் எதை மறைத்திருக்கின்றன என்றால், இவை சூழ்ந்திருந்து கொண்டு சுத்த வெளியாகிய பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற பொற்சபை ஆகிய அந்த தெய்வத்தை மறைத்திருக்கின்றது. சரி, அந்த தெய்வம் எப்படிப்பட்டது? விளக்குக்கும் விளங்காத விளக்கம் இல்லா சத்தியமே. விளக்குக்கும் விளங்காத விளக்கம் இல்லா சத்தியம். எந்த விளக்கை கொண்டாவது அதை தேட முடியுமா? திருமந்திரத்துல இதை போல ஒரு கருத்து உண்டு. மாய விளக்கது நின்று மறைந்திடும், காய விளக்கது நின்று கனன்றிடும், தூய விளக்கது நின்று சுடர்விடும், சேய விளக்கினை யான் தேடுகின்றேனே என்று திருமந்திரத்தில் பாடல் உண்டல்லவா? அது போல எந்த விளக்கு நமக்கு கடவுளை தேடித்தரும் என்றால், எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு என்பார் வள்ளுவப்பெருந்தகை. இப்ப இறைநீதியை மதித்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, அதுதான் சான்றோர்களுக்கு பயன்படக்கூடிய உண்மையான விளக்கு. அப்போ விளக்குக்கும் அது எட்டுவதில்லை என்றால், வெளிச்சத்தை கொண்டு கண்கள் மூலமாக காண முடியாதது தெய்வம். கோவிலிலே கருவறையிலே வீற்றிருக்கின்ற தெய்வங்கள் ஏதோ ஒன்றை மறைத்திருக்கிறது, அதான பொருள். விளக்கம் இல்லா சத்தியமே. சரி, அந்த சிலைகளுக்குள் மறைந்திருக்கின்ற அந்த இறைநிலை எப்படி இருக்கும் என்பதை விளக்கி சொல்ல முடியுமா என்றால், விளக்கம் இல்லா சத்தியமே. அதை விளக்கி சொல்ல முடியாது. அதாவது இன்றைய காலகட்டத்தில் ஏன் கடவுளை பற்றி இவ்வளவு குழப்பங்கள் சமுதாயத்தில், உலகத்தில் நிலவுகின்றன என்றால், அது புலன் அடங்கி மனம் ஒடுங்கி உள்ளொடுங்கி போனால் மட்டுமே உணரக்கூடியது. அதை விலக்கி சொல்வதும் கடினம், விலக்கி சொன்னால் புரிந்து கொள்வதும் கடினம். சோ, இறைவனை உணர்ந்தவர்களுக்கு விளக்கம் தேவையில்லை. விளக்கம் மட்டுமே இறையுணர்வை தந்து விடாது. அப்ப விளக்கத்தோடு ஒரு பயிற்சியும் அவசியம். மனதை ஒடுக்கக்கூடிய ஒரு தவ பயிற்சியும் அவசியம். அப்ப விளக்கம் என்பது ஒரு துவக்கம். அந்த துவக்கத்தின் முடிவு என்ன? அனுபவம். இந்த அனுபவத்தை தருவது தவமுறை, தியானங்கள். எனவே விளக்கம் இல்லா சத்தியமே. இதை குறித்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கருத்தை சொல்வார். அதாவது, இந்த வேதங்கள், புராணங்கள், உபனிஷத்துக்கள், கிரந்தங்கள், பாஷ்யங்கள், இப்படி நிறைய கடவுளை பற்றிய விளக்கங்களை தாங்கி இருக்கின்ற நூல்கள் உண்டு. இவற்றை பற்றி சில உபன்யாசகர்கள் வியாக்கியானம் செய்வதும் உண்டு. ஆனால் இவற்றின் மூலமாக ஈஸ்வரனை அறிய முடியாது. எப்படி என்றால்,
இந்த வேதங்கள் முதலிய எல்லா தத்துவ நூல்களும் வாயில் போட்டு துப்பிய உணவை போல் எச்சிலாகிவிட்டது என்றே சொல்லலாம். காரணம், பல பேர் பல காலங்களாக உபன்யாசம் செய்கிறார்கள். ஆனால் எங்கும் நிறைந்த ஈஸ்வர பிரேமையோ அப்படி ஒருபோதும் எச்சிலாக்க முடியாது. காரணம், அதை உணர்ந்ததை உணர்ந்தவாறு சொல்ல முடியாது. உணர்ந்ததை உணர்ந்தவாறு சொல்ல முடியாது. மிக கடினமான அனுபவம். அப்படியே கஷ்டப்பட்டு மகர்ஷி போல அதை விளக்க முயன்றாலும் செவி வழி கேட்டு மதி வழி புரிந்து கொள்ள முடியுமா என்றால் சாத்தியம் இல்லை என்பது நம்முடைய அன்பர்களிலேயே பலரிடத்தில் நாம் பார்க்கலாம். காரணம், தவத்தில் ஆழ்ந்து ஆழ்ந்து உள்ளொடுங்கி போய் பெற வேண்டிய பெறக்கூடிய சுய அனுபவம் அது. அந்த அனுபவத்தை பெற்றுவிட்டால் பிறகு தெய்வத்தை பற்றி எந்த கருத்து எந்த கோணத்தில் சொன்னாலும் புரிந்து கொள்ள முடியும். பொய்களை சொன்னால் இது சுத்த பொய் என்பதை அடையாளம் காணவும் முடியும். எனவே இது எல்லாம் புரிந்து கொள்வதற்கு விளக்குக்கும் விளங்காத விளக்கம் இல்ல சத்தியமே வெறும் கல்லாய் வீற்றிருக்கும் வினை கடந்த தத்துவமே. கருவறைக்குள்ள வெறும் கல்லாக வீற்றிருக்கிறது வினை கடந்த தத்துவம். அப்ப இந்த கல்லுக்குள் ஒரு இயக்கம் இருக்கிறது, ஒரு தோற்றம் வடிவம் இருக்கிறது. இதற்குள் இருக்கின்ற தெய்வம் அது வினை கடந்த தத்துவம், இயக்கமற்ற நிலை. இதெல்லாம் எப்படி கண்ணாசனுக்கு இந்த கருத்து எட்டியிருக்கோம் யோசிச்சு பாருங்க. அப்புறம் என்ன ஞானியா? ஆனா இறைவனை பற்றி தெளிவான கருத்துக்களை தந்திருக்கின்றார் திரைப்பாடல்கள் மற்றும் கவிதைகள் மூலமாக. எனவே இந்த அனுபவத்தை எப்படி சொல்ல முடியும் என்பதை திருமந்திரத்தில் இன்னொரு பாடல் சொல்கின்றார் திருமூலர். முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்த்தலே ஆனந்தம். மகளுக்கு தாய் தன் மணலனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமாறு எங்கனே. ஆருத்ர தரிசனம், திவ்ய தரிசனம் பார்த்து விட்டேன் என்கிறார்கள் பக்தர்கள். ஆருத்ர தரிசனம், திவ்ய தரிசனத்தை பார்த்து விட்டேன் என்கிறார்கள். எப்படி பார்த்தீர்கள், எதை பார்த்தீர்கள் என்று கேட்டால் என்ன விடை கிடைக்கிறது? கருவறையில் இருந்த தெய்வத்தை கண்டுவிட்டேன் என்கிறார்கள். இப்போ கருவறைக்குள் பார்த்ததுதான் உண்மையா என்று ஒரு வினா எழுப்பினால் விளக்கம் என்ன? கருவறைக்குள் பார்த்தது உருவம் தானே, அது களவு போய்விட்டால் என்ன சொல்லுவார்கள்? சிலை திருட்டுன்னு சொல்லுவாங்க. எனவே இது வினை கடந்த ஒன்று அதிலே மறைந்திருக்கிறது. இதை ஏற்கனவே ஆலை வழிபாட்டிலே அந்த விக்கிரக தத்துவத்தை பற்றி பேசிய போது இந்த விளக்கத்தை நாம் பார்த்திருக்கின்றோம். எனவே முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்கள் ஆருத்ர தரிசனம் இப்படியெல்லாம் பார்க்க முடியாது, இப்படி பார்த்தது ஆருத்ர தரிசனமும் அல்ல என்பதை சைவ சித்தாந்தத்தின் தந்தையாகிய திருமூலர் சொல்கின்றார். முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்த்தலே ஆனந்தம். அகக்காட்சியாக பார்ப்பதுதான் ஆனந்தமானதே தவிர முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற காட்சிகள் எல்லாமே உண்மை அல்ல. இதை எப்படி சொல்ல முடியும்?
அகக்கண் கொண்டு எப்படி பார்ப்பது என்று கேட்டால் எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு ஒரு ஓமானம் சொல்கிறார். இல்லறங்களிலே குழந்தைகள், ஆண் குழந்தை, பெண் குழந்தை எல்லாம் இருக்கும். ஒரு பெண் குழந்தைக்கு, மகளுக்கு, தாய் தன் கணவனோடு துய்த்த இல்லற சுகத்தை பற்றி பேச முடியுமா? முடியாது. அது எப்படி இருக்கும் என்பதை என்னதான் விலைக்கு சொன்னாலும் மகளுக்கு புரியுமா? புரியாது. ஆனால் இந்த மகள் திருமணம் ஏற்று இல்லறம் காண்கின்ற போது தனது கணவனோடு தாய் தந்தை துய்த்த அதே அனுபவத்தை இவளும் பெறுகிறாள் அல்லவா? அது போன்றதுதான் இது என்று விட்டார். மகளுக்கு தாய் தன் மணனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமாறு எங்கனே. இது எப்படி தாய் மகளுக்கு விளக்கி சொல்ல முடியாதோ அதே போல அனுபவப்பட்டவர் அனுபவப்படாதவர்களுக்கு விளக்கி சொல்லவும் முடியாது. அப்போ அவரவர் சுய அனுபவத்தால் மட்டுமே அறிய முடியும். தெய்வத்தை தரிசித்தேன், திவ்ய தரிசனம் கிடைக்க பெற்றேன் என்றெல்லாம் பெருமை பேசுகின்ற பக்தர்களே, திருமூலன் சொல்றாருங்க, முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்களே, பக்தர்களேன்னு சொல்லல, மூடர்களே, எதை பார்த்தீர்கள்? சிலையைத்தானே. இந்த தரிசனம் மன மகிழ்ச்சியை தந்ததே அன்றி பேரின்பத்தை அல்லவே, சாந்தத்தை தரவில்லையே. வீட்டுக்கு திரும்பும் போது பேருந்தில் இடம் பிடிக்க மற்றவரை பின் தள்ளி முண்டெடுத்து ஏறினால் அது ஒழுக்கம் அல்லவே, பக்தியின் வெளிப்பாடு அல்லவே, ஆனந்தத்தின் வெளிப்பாடு அல்லவே. எனவே நிரந்தரமான அமைதியும் ஆனந்தமும் பெற வேண்டும் என்றால் அகத்தில் கண் கொண்டு பார்க்க வேண்டும். புலன் அடக்கத்தில், மன ஒடுக்கத்தில், ஆத்ம பக்குவத்தில் கிடைக்கின்ற பெரும் பேறு, தெய்வ தரிசனத்தால் கிடைக்கின்ற பேரின்பம். உருவமற்ற அகக்காட்சி தரிசனம் அது எப்படி இருக்கும் என்பதை விளக்க முடியுமா என்றால் முடிவது இல்லை என்பதுதான் ஆன்மீக உலகத்தில் தத்துவ விளக்கத்தின் மூலமாக பலருடைய அனுபவங்கள். இதுதான் விளக்குக்கும் விளங்காத விளக்கம் இல்லா சத்தியம். சத் என்பது இறைநிலை, இயம் என்றால் இயம்புவது, விளக்குவது. கர்ப்பகிரகத்தில் சிலையாய் வீற்றிருந்தாலும் செயலற்றது போல் தோன்றினாலும் அந்த சிலைக்குள் ஒரு சூட்குமமான இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஓசை உள்ள கல்லை நீர் உடைத்து இரண்டாய் செய்துமே, ஏற்கனவே பாடலுக்கான விளக்கம் பார்த்திருக்கிறோம். ஒரு சிலையை செய்வதற்கான பாறையை தேர்ந்தெடுக்கின்ற போது அதிலே தட்டினால் ஓசை வரணும். அப்ப ஓசை வர வேண்டும் என்றால் காற்றின் தன்மாற்றம் தானே ஓசை. அப்ப காற்று இருக்கணும் அதுல. எதற்காக என்றால் அதிர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது காற்று தானே, ஓசை வெளிப்படுத்தக்கூடியது காற்று. அப்போ இந்த பூமியின் காந்த களத்தின் மற்றும் பிரபஞ்சத்தின் ஆற்றல் அதை ஈர்த்து சிலையின் அடியில் இருக்கிறது செப்புத்தகடு, அதில் இருப்பாக்குவதற்காகத்தான் ஆலயங்களின் உச்சியிலே கலசங்கள் வைக்கப்படும்.
அந்த கலசங்கள் ஐம்பொன்னால் செய்யப்பட்ட அந்த கலசங்கள் அல்லது செப்பு கலசங்கள், அவை இந்த பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து கீழே அனுப்புகின்ற போது சிலைக்கு ஊடாக பயணித்து சிலையின் அடியில் வைக்கப்பட்ட செப்பு தகட்டிலே பதியும். அதே போல் மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்கின்ற போதும் அந்த அதிர்வுகள் செப்பு தகட்டிலே போய் இருப்பாகும். அங்க இருப்பானது அப்படியே இருக்குமா? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வெளியே வரும். அப்படி வெளியே வரக்கூடிய சுழல் அலைகள் பிரகாரம், ஆரம் என்றால் வட்டத்தினுடைய ஒரு பகுதி. அப்ப பிரகாரம் என்றால் பிரணவ ஆற்றல் சுழல்கின்ற களம் பிரகாரம். அது பிரதட்சணம், சுற்றி வருவது பிரதட்சணம். அப்படி சுற்றி வருகின்ற போது அந்த ஆற்றல் பக்தர்களின் உடலிலே மனதிலே பாய்ந்து உடல் தூய்மையும் மன தூய்மையும் சேவிக்கும். ஆனால் எவ்வளவு சதவீதம் என்ற ஒரு கேள்வி இருக்கு. அதிலேதான் இந்த சடங்கு தோற்று போகிறது. பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்க? எல்லா ஆற்றல் 100% வந்துவிடும் என்று நம்புகிறார்கள். ஆனால் 100% வந்தால் எப்படி இருக்கும் என்பது தெரியாது. அவர்கள் பெற்றதுதான் 100 என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது வெறும் ஒரு துகள் அனுபவம், அவ்வளவுதான். இதுல பெரிய மாற்றம் எதுவும் நிகழ்ந்து விடாது. இதை ஆரம்ப புள்ளியாக வைத்துக் கொண்டு கோலம் வரைய வேண்டும். இது வெறும் ஆரம்ப புள்ளி. இதை வைத்துக் கொண்டு கோலம் வரைய வேண்டும். இந்த வாசலிலே நுழைந்து பேரின்பத்தை தூக்க வேண்டும். அந்த வழிதான் தவம். தவத்தின் துவக்கம் ஆலை வழிபாடு, ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். எனவே இது சூக்குமமாக செயலற்ற தோற்றத்தில் நடக்கின்ற சூக்கும செயல், வினை கடந்த தத்துவம். அத்வைத தத்துவத்தை பல பேர் பேசியிருந்தாலும் தத்துவத்தில் வேதங்கள் வெளிப்படுவதற்கு முன்பிருந்தது சைவ சித்தாந்தம், சமய வழிபாடு. சுத்த வெளியில் 6 பண்புகள் அடங்கி உள்ளன என்று முதல் தத்துவ உலகத்திற்கு அறிமுகம் செய்தது சைவ சித்தாந்தம் தான். சத்யோஜதம், வாமதேவம், ஈசானம், அகோரம், தத்புருஷம், திருவதனம் என்று 6 பண்புகள் சிவனுக்கு உண்டு, 6 முகங்கள் உண்டு என்ற கருத்தை சொல்லிக்கிறார்கள். இதை பிறகு அடுத்த தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் விரிவாக. இப்படி இந்த அனுபவங்கள் எல்லாம் பெற்ற சைவ பிரியோர்களின் வரலாற்றை திருத்தொண்டர் புராணம் என தொகுத்தவர் சேக்கிழார் பெருமான். அதுதான் தற்போது பெரிய புராணம் என்று சிறப்பிக்கப்படுகிறது. இந்த பெரிய புராணத்தின் முதல் பாடல் என்ன சொல்ல வருகிறது? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். முதல் பாடல் என்ன பொருள்? உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அரியவன். ஏற்கனவே சொன்னேனே, விளக்குக்கும் விளங்காத விளக்கமில்லா சத்தியம், மனிதரின் சிந்தனைக்கு எட்டாத பரம்பொருள். கடவுள் நம்பிக்கை பெரும்பாலருக்கு உண்டென்றாலும் கடவுளை உணர்ந்தவர் உண்டா என்ற வினாவுக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் சில ஞானிகள் உண்டே தவிர மற்றவர் அனைவரும் வெறும் பக்தர்களே. அதனால் அனைத்து பக்தர்களும்
உணர்ந்து ஓத இயலவில்லை. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன். ஏன் எப்படிப்பட்டவன் என்றால், நிலவு உலாவிய நீர்மலி வேணியன். அதாவது நிலவு சுற்றி வருகின்ற இந்த பூமி, இதுல கடல், நெருப்பு, காற்று, மண் என்ற 4 பூதங்களுக்கு மூலம் விண் என்ற சக்தி, சக்திக்கு மூலம் சிவம். அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான். அழகு இல் சோதியன் அம்பலத்து ஆடுவான். இப்ப 5 என்று சொன்னாலும் இவை சேர்ந்து எத்தனை தோற்றங்களாக இயங்குகின்றன என்று விஞ்ஞானமோ அல்லது ஞானிகளோ இவ்வளவு என்று எண்ணி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்களா? இல்ல. அழகு இல் சோதியன். சூரியன்கள், கோள்கள், நட்சத்திரங்கள், ஜீவன்கள், அனுபவங்கள் என்று எண்ணிக்கைக்கு அடங்காத விளையாட்டுதான் அழகு இல் சோதியன். சோதி என்றால் எது கொடுக்கும்? சோதியை விளக்கு தான் கொடுக்கும். அப்ப இறைவன் விளக்கு மயமானவனா அல்லது சுடர் மயமானவனா என்று ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது, பருப்பொருள் விளக்கு பாதியில உள்ள மேடு பள்ளங்களை கண்களுக்கு எடுத்து காட்டி தடுமாற்றம் இல்லாத இடர்கள் இல்லாத பயணத்திற்கு துணை செய்யும். சரி, வாழ்க்கையில் சந்திக்கின்ற எதிர்பாராத இன்பத் துன்பங்கள், நன்மை தீமைகள், லாப நட்டங்கள், உறவு பகை, இதற்கு என்ன காரணம்? விதி, பிறந்த நேரம். என்ன விளக்கம் இதுல? விதி என்பது என்ன? விதித்தவன் யார்? பிறந்த நேரம், ஒரு நேரத்தில் பிறந்த எல்லோருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கையா? மருத்துவமனையில சோதித்து பார்த்தா தெரியுமே, ஒரே நேரத்தில் எத்தனை குழந்தைகள் பிறக்கின்றன. அத்தனை பேருடைய வாழ்க்கையும் ஒன்று போல இருக்கிறது. பிறகு எது இதை நிச்சயிக்கிறது? இதெல்லாம் சிந்திக்கின்ற, அறிந்து கொள்கின்ற, அந்த தத்துவத்தை புரிந்து கொள்கின்ற போது இதுதான் நாம் சந்திக்கின்ற நன்மை தீமைகளுக்கு இதுதான் காரணம். சரி, எதன் மூலம் இதை அறிய முடியும்? அறிவு சொல்கின்றோம். அப்ப அறிவின் மூலம் சுக துக்கங்களுக்கான காரண காரியங்களை புரிந்து கொள்கின்றோம். இந்த அறிவுக்கு மூலம் எது? எங்கிருந்து? என்னுள் பகுத்து அறிவு சொல்கின்றோமே, இந்த பகுக்கப்பட்ட அறிவுக்கு மூலம் எங்கே? முழுமை எங்கே என்ற வினா எழுப்புகின்ற போது அதுதான் தெய்வம். தத் புருஷ. தத் என்றால் இறைநிலை, சிவம். புருஷ என்றால் அறிவு, அறிவே தெய்வம். தத் புருஷ என்றால் அறிவே தெய்வம். அப்ப தெய்வம் அறிவாகவும் இருக்கிறது. அதுதான் அதனுடைய பெரும்பான்மையான அம்சம். இந்த அறிவின் வெளிப்பாட்டு தான் மற்ற 5 முகங்களும். அடிப்படை அறிவு தான். அதனால் அந்த அறிவே நமக்கு வாழ்க்கையில இன்பத் துன்பத்திற்கான காரண காரியம் விளக்கி சொல்கின்ற வெளிச்சமாக, சுடராக, ஜோதியாக இருப்பதனால் இறைவனை ஜோதி வடிவமாக ஓமானம் சொன்னார்களே தவிர இறைவன் ஜோதிமயம் அல்ல. ஏன்னா ஜோதி என்பது நெருப்பு தத்துவம்.
நெருப்பு பஞ்சபூத வரலாற்றில் 3வது தத்துவம். அப்ப மூலம் எதுவாக இருக்க முடியும் இல்லையா? அதனால் அலகு இல் சோதியன் அளவற்ற எண்ணற்ற இயக்கங்களை நடத்துகின்ற அறிவாகிய இறைவன் அம்பலத்து ஆடுவான். இந்த உலகம் என்ற பிரபஞ்சம், யூனிவர்ஸ், இதிலே எண்ணற்ற இயக்கங்களாக திருவிளையாடல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான். அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான். இதுல இந்த அறிவு சுடரான சுத்தவெளி, இந்த விளக்கில் சுடர் வெளிப்பட வேண்டும் என்றால், விளக்கு ஒரு பாத்திரம், அதுல நெய்யோ எண்ணெயோ ஒரு எரிபொருள், பிறகு அதுல திரி வைக்க வேண்டும், பிறகு அதுல நுனியிலே தீ வைக்க வேண்டும். அப்ப எண்ணெய், திரி, தீ, இந்த 3 பொருட்களின் கூட்டமைப்பில் வெளிப்படுவதுதான் சுடர், வெளிச்சம். இப்ப எதிலிருந்து வெளிச்சம் வருதுங்க? திரியா, எண்ணெயா, நெருப்பா? வைக்கப்பட்ட நெருப்பு அணைஞ்சு போயிடும். அப்ப தொடர்ந்து எரிவதற்கு காரணம் எண்ணெயும் திரியும். அப்ப எண்ணெயும் திரி மட்டுமே எரியுமா? இன்னொரு விளக்கிலிருந்து இது ஏற்றப்பட வேண்டும். அப்ப 3ம் இணைந்தால்தான் சுடர் விடும். எண்ணெய், திரி, தீ என்ற 3ம் இணைந்தால்தான் சுடர் வெளிப்படும். இந்த 3 அம்சங்களுக்குள் மிக அற்புதமான தத்துவத்தை அமைத்திருக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள். எண்ணெய், திரி, தீ, எண்ணெய், திருத்தி, எண்ணெய், திருத்தி, எண்ணெய், திருத்தி. எண்ணெய் திருத்தினால் இறைவனை உணரலாம். இயல்பில் பக்தனாக இருக்கின்ற வரைக்கும் உணர முடியாத தெய்வத்தை நான் உணர வேண்டும் என்றால் என்னை திருத்த வேண்டும். என்ன மாதிரியான திருத்தம்? பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம் 4லே புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர், இருள் நீங்கி இன்பமுற என் விளக்கம் கூறுவேன், இறைநிலையே எங்கெதிலும் இருப்பாய் அமர்ந்தாற்றிடும் அருள் நடன காட்சிதனை அகத்துணர்வாய் கொள்ளுவீர். இந்த திருத்தம் வரணும். இதற்கு துணை செய்வது தவம். அப்ப என்னை திருத்துவதற்கு துணை செய்வது தவம். தவத்தின் மூலம் என்னை திருத்திவிட்டால் என்னில் கலந்திருக்கின்ற ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களும் நீங்கிவிடும். இந்த 3ம் நீங்கிவிட்டால் இறைவனோடு ஒன்றிவிடலாம் என்று விளக்கின் தத்துவத்திலேயே ஒரு வாழ்வியலை தந்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். இப்படி ஒவ்வொரு முறை நாம் விளக்கை ஏற்றுகின்ற போதும் இந்த விளக்கு சொல்லுகின்ற தத்துவம் இதுதான், என்னை நான் திருத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் என்ற புரிதலோடு விளக்கேற்றினால் நிச்சயமாக ஒரு நாள் மாற்றம் வந்துவிடும். மாற்றம் வந்துவிட்டால் தெய்வ தரிசனம் கிட்டிவிடும். இதுதான் உண்மையான ஆருத்ர தரிசனம். எனவே விளக்குக்குள் விளக்கம் உள்ளதை விளங்கிக் கொள்ளாமல், இந்த விளக்குக்குள்ளேயே ஒரு விளக்கம் மறைந்திருப்பதை நாம் விளங்கிக் கொள்ளாமல், உணர்ந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் விளக்கை மட்டும் ஏற்றினால் வெளிச்சம் வரும், ஞானம் வராது. வெளிச்சம் வரும், ஞானம் வராது. இதுல
விளக்கு அம். அம் என்பது பிரணவ பொருள், காந்தம். அப்ப எதை விளக்குகிறது என்றால் அம் என்ற பிரணவ பொருள் காந்தம். காந்தத்திற்கு உட்பொருளாகிய சக்தி சிவம். இந்த இரண்டுக்கு உட்பொருளாகிய சிவம். சக்தி இல்லையல் சிவம் இல்லை, சிவம் இல்லையல் சக்தி இல்லை. இது பிரபஞ்சத்துல. ஆனா சக்திக்கு மூலம் சிவம். இந்த காந்தத்தை, காந்தத்தின் மூலம் நம்முடைய ஆத்மாவாக கொண்டு வந்த பதிந்த அனுபவங்களை, சஞ்சித பிராரப்த கர்மவினை பதிவுகளை, தெய்வீகத்தை உணர்கின்ற அறிவை சோதியாக ஓமைப்படுத்தினார்கள் ஞானிகள். எனவே தெய்வம் வெளிச்சம் அல்ல, ஜோதிமயம் அல்ல, அறிவு மயம். அம்பலத்து ஆடுவான். அம்பலம் பிரபஞ்சம். சிற்றம்பலம் இது அம்பலம். சிற்றம்பலம் பேரறிவு, சிற்றறிவு. இறைநிலை முழுமையானது, பேரறிவானது. அதிலிருந்து பின்னப்பட்டது, பகுக்கப்பட்டது பகுத்தறிவு, சிற்றறிவு, சிற்றம்பலம். சித்தாக எழுச்சி பெற்ற தெய்வமே அம்பலமாக பிரபஞ்சமாக விரிந்திருக்கின்றது. தமிழ்நாட்டில சிதம்பரம், அதுல நடராஜ பெருமான் நடன கோலத்தில் இருப்பார். அவரை தரிசித்த பிறகு சிதம்பர ரகசியம் பார் என்று திரையை விளக்கி காட்டும் போது உள்ளே இருளை தவிர வேறொன்றும் தெரிவது இல்லை. இந்த சிதம்பர ரகசியம் என்ன? இருளை மட்டும்தான் காட்டுவாங்க. சரி, ஏன் இருள் மட்டும் இருக்கு, ஒன்றும் தெரியலையே என்றால் அதுதான் சிதம்பர ரகசியம் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். ஏன்னா அதுக்கு மேல சொல்றது அவருக்கு தெரியாது. அதுக்கு மேல சொல்வதற்கு அவருக்கு தெரியாது. அதனால் அதுதான் என்று சொல்லிவிட்டு ஒரு புன்சிரிப்போடு போயிடுவார். இது அவருக்கு மட்டும்தான் புரியும் போது நமக்கு புரியலன்னு இவங்க நினைச்சுக்குவாங்க. அவருக்கும் தெரியாது. என்ன தத்துவம் இங்கே? நடராஜ கோலம், நடனம், ஆட்டம். அப்ப தொடர்ந்து ஆடுகின்ற, திரு நடனம் செய்கின்ற இந்த பிரபஞ்சமே இறைவனின் ஆடல் களம். இதுல ஒவ்வொரு நடனம் முடிகின்ற போதும் அது என்ன ஆகுதுங்க? தாய் தந்தை வழி பிறந்தோம், ஒரு நாள் முடிந்து போகிறோம், அடக்கம் செய்யப்படுகிறது. என்ன ஆகிறோம்? மண்ணிலே நடந்ததை மண்ணுக்கு அளித்தான், வானத்தில் இருந்தே மனித வாழ்க்கையை முடித்தான் இறைவன் என்ற ஒரு கவிஞன். மிச்சம் என்ன? ஒண்ணும் இல்லை. எல்லா அணுக்களாக பிரிந்து மண்ணோட மண்ணாக போயிடும். இது போல தாய் தந்தையின் உயிரணுக்களில் கூடிய ஒரு ஆத்மா தாயின் உடலிலிருந்து நாதம் என்ற காந்தலைகளை ஈர்த்து தன் வசப்படுத்தி பதிவுகளுக்கு ஏற்றாற் போல் உடலை கட்டிக்கொண்டு பிரசவமாகி பதிவுகளுக்கு தகுந்தாற் போல் வளர்ந்து வாழ்ந்து முடிகின்ற போது அனுபவங்கள் ஆத்மாவாக தொடர்கின்றன. பஞ்சபூத உடல் பஞ்சபூதங்களாக பிரிந்து கலந்து போகின்றன. மிச்சம் என்ன? ஆத்மா மட்டும்தான். ஆத்மா அழிவதில்லை. சித் அம்பலம், அழியாத ஆத்மா, சிற்றம்பலம். அம்பலம் அது அழியாத பரமாத்மா. அப்ப ஆத்மா அழிவது இல்லை,
ஜீவாத்மாவாக இருந்தாலும் சரி, பரமாத்மாவாக இருந்தாலும் சரி, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. உடலுக்கு மட்டும்தான் அழிவு. எனவே இந்த இருளாக முடிந்த பிறகு மீண்டும் எதுவாகிறது? நாம மண்ணோட மண்ணா போயிட்டோம். பஞ்சபூதங்கள் இப்போ தண்ணீர் திரவ பொருள், அதை கொதிக்க வைத்தால் சிறிது நேரத்தில் பாத்திரத்துல தண்ணி இருக்காது. என்னாச்சு? ஹைட்ரோஜன் ஆக்சிஜன் அணுக்களாக பிரிந்து காற்றிலே கலந்து போனது. சரி, அணுக்கள் என்ன ஆகும்? சுழற்சியினால் வேகம் குறைய குறைய ஒரு நாள் அற்று போகும், இறைத்துகளாக முடியும். இறைத்துகள் என்னாகும்? அது ஒரு கட்டத்தில் முற்றிலும் இயக்கமற்று மீண்டும் சுத்த வழியாக போகும், இருளாக மாறிவிடும். அப்போ ஒரே இடத்தில் மூலம், இயக்கம், முடிவு என்ற விசிஷ்டாத்வைத தத்துவத்தை விளக்கி சொல்லுகின்ற திருத்தலமே திருச்சிற்றம்பலம், சிதம்பரம் சிவன் கோவில். இங்கே இருளாக இருப்பதுதான், காண முடியாததாக எல்லையற்றதாக இருக்கின்ற இதே இருள்தான் இங்கே நடராஜ கோலத்தில் நடனமாடிக்கொண்டிருக்கிறது. ஆடி முடித்த பிறகு மீண்டும் அது இருளாக மாறி போகும் என்ற விசிஷ்டாத்வைத தத்துவத்தை விளக்குகின்ற திருத்தலம் சிற்றம்பலம். இதை தோற்றம், மூலம், தோற்றம், முடிவு, ஆக்கல், காத்தல், அழிதல் என்ற சிவன் தாண்டவத்தை காட்டுகின்ற ஸ்தலம் சிதம்பரம். இந்த ரகசியத்தை அனுபவத்தில் உணர்ந்தவர்களைத்தான் தில்லைவாழ் அந்தணர் என்று சொன்னார்கள். இந்த ரகசியத்தை தவத்தின் மூலம் அனுபவத்தில் இறை தத்துவத்தை அறிந்தவர்கள் தில்லைவாழ் அந்தணர். ஆனா இப்ப என்ன ஆச்சு தெரியுங்களா? தில்லையில் பிறந்த அந்தணர்களே தில்லைவாழ் அந்தணர். அப்ப மற்ற அந்தணர்கள் எல்லாம் இவர்களுக்கே ஆலயம் சொந்தம் என்று இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு தனிப்பட்ட சொத்தாகத்தான் இருக்கிறது. கட்டியது யாரோ, ஆனால் உரிமை கொண்டாடுவது ஒரு கூட்டம். இதை சட்டத்திலே விளக்கி சொல்ல முடியுமா? முடியாது. அனுபவத்தில் கண்டதை வைத்து வாதிட முடியுமா? சாட்சி காட்ட முடியாது. அப்புறம் என்ன? அதரமே கூத்தாடும். எனவே தில்லையில் பிறந்தவர்களெல்லாம் தில்லைவாழ் அந்தணர் அல்ல, அவர்களுக்கு இந்த கோவில் சொந்தமும் அல்ல. இந்த உண்மையை உணர்ந்த ஜீவாத்மாவே தனக்கு மூலமான பரமாத்மாவையும் உணர்கிறது. மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். இப்படிப்பட்ட சிவ பரம்பொருளின் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குதல். இப்ப மலர் என்றால் என்ன? பூ போன்ற பாதங்கள் அப்படின்றாங்க. அது சரிதான். ஆனா அது மட்டும் முடிஞ்சு போகுமா? ஒற்றை வரி விளக்கம் தானா இது? மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்றார் வள்ளுவ பெருந்தகை. மலர்மிசை ஏகினான், மான் அடி சேர்ந்தார், மாண்புமிக்க திருவடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார்.
அதாவது ஒரு விதையை மண்ணிலே விதைக்கிறோம். அது முளைக்க தொடங்கி தளிராகி கொடியாகவோ செடியாகவோ மரமாகவோ வளர்கிறது. ஒரு பருவத்தில் அது பூக்கிறது. பூத்த பிறகு அடுத்து என்ன நிகழ்ச்சிங்க? அந்த பூவின் மகரந்தங்கள் அதிலே விழுந்து தன் மகரந்த சேர்க்கையாகி அது வித்தாக மாறுகிறது. பழமாக இருந்தாலும் சரி, காயானாலும் சரி, அதற்குள் ஒரு விதை மீண்டும் வரும். அந்த விதை மீண்டும் அடுத்த சந்ததியாக பயணத்தை தொடங்கிவிடும். அப்போ மலர் என்பதுதான் ஒரு விதையின் பயணத்தின் முடிவு. மலர்ந்த பிறகு தன் மகரந்தம் சேர்ந்தால், சூளுற்று விட்டால், அது அடுத்த சந்ததியின் துவக்கம். எனவே ஒரு விதையின் முழுமை என்பது மலர். அதனால் மலர் மிசை ஏகினான். எதிலும் முழுமையை எட்டக்கூடிய இறைவனே இந்த பிரபஞ்சமாக பரிணமித்தான். அப்படி பரிணமித்த போது ஒரு தெய்வ நீதியும் வெளிப்பட்டது. அந்த மாண்புமிக்க தெய்வ நீதியை மதித்து வாழ்ந்தால் அந்த ஞானிகள், அந்த மாமனிதர்கள் நிலமிசை நீடு வாழ்வார். உடலால் அல்ல, அவருடைய அனுபவத்தால், அவருடைய அறிவின் தெளிவினால், இறை அனுபவத்தால் அடுத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு, மக்களுக்கு ஆன்மீகத்தில் வழிகாட்டுகின்ற துணையாக அமைவார்கள். இதுதான் இந்த குறளுக்கு விளக்கம். அப்ப மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்றால் மலர் சிலம்பு அடி, அவருடைய அதிர்வுகளால், சிலம்பு என்றால் ஓசை, அதிர்வு. அப்ப சுத்தவெளியில் இருந்து ஏற்பட்ட நுண்ணிய அதிர்வுகளை இறைத்துகள் பிறப்பதற்கு காரணம். இறைத்துகள் பிறக்கின்ற போது இயல்புக்க விதியும் பிறந்து விட்டது. அப்ப மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்றால் ஆதிசிவமாகிய சுத்தவெளியிலிருந்து வெளிப்படுகின்ற போதே, இயக்கம் வெளிப்படுகின்ற போதே விதியும் பிறந்து விட்டது. அந்த இயல்புக்க விதியே பஞ்சபூதங்களில் இயக்க விதியாகி ஜீவன்களில் செயலுக்கு விளைவாக மேன்மை அடைகிறது. அப்ப இயல்புக்க விதி, இயற்கை விதி, செயலுக்கு விதி, செயலுக்கு விளைவு என்ற விதி, இந்த மூன்றையும் தன்னுள் அடக்கியதே தெய்வ நீதி. இதை வாழ்த்தி வணங்குவோம். வணங்குதல் என்றால் மதித்து பின்பற்றுதல். வாழ்த்தி என்றால் வாழ்ந்து பெற்ற அனுபவத்தை அடுத்தவர்களுக்கு விளக்கி சொல்வது, வாழ்ந்து உரைப்பது வாழ்த்துரை. இப்படி மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று ஒரு 4 வரிகளுக்குள் இவ்வளவு விளக்கத்தை சைவ சித்தாந்தம், பெரிய புராணம் தன்னுள் அடக்கியிருக்கிறது. இப்படி நம்மில் இருந்து பின்னோக்கி போனால் எல்லாவற்றுக்கும் மூலமாகிய ஆதிசிவமாகிய தெய்வத்தில் முடியும். ஆதியாய் இருந்தது, ஆற்றலாய் எழுந்தது, அண்டங்களாய் விரிந்தது, உயிர்களாய் மலர்ந்தது, சத்து சித்து அனந்தம் சச்சிதானந்தம். ஆகவே இறையாற்றல் மலர்ச்சி பெற்று அனைத்துமாக இயங்குவதை உணர்த்துவதுதான் பிரம்மலோக தத்துவம். தெய்வமே பிரபஞ்சத்தில் தெய்வ நீதியாக, இயற்கை விதியாக செயல்படும் போது நாம் அனைத்து நன்மைகளும் பெறலாம். சிக்கல், நோய், பிரச்சனை, வறுமை, பற்றாக்குறை, பகை
என்ற எந்த துன்பம் வராது என்று உலகுக்கு முதல் தத்துவமாக வேதங்களுக்கு முன்பாக அறிவித்தது சைவ சித்தாந்தம். தட்சிணாயனத்தின் இறுதி மாதமான மார்கழியில் 30 நாட்கள் தேவ சிந்தனையில் வாழ்ந்து இறைவனை அடைய திருவாதிரை நட்சத்திர நாளில் ஆருத்ர தரிசனம் பெற வேண்டும் என்பது தத்துவம். இப்பதானே போச்சு மார்கழி மாசம். அப்ப மார்கழியில் 30 நாட்களும் நோன்பு நோற்று தெய்வ சிந்தனையில் வாழ்ந்து இறைவனை அடைவதற்கு திருவாதிரை நட்சத்திர நாளில் ஆருத்ர தரிசனம் பெற வேண்டும். அதாவது ஆதிசிவம் பராசக்தியாக எழுச்சி பெற்ற நிலை ஈஸ்வரமூர்த்தி, அது சக்தியாக பிரம்மாவாக, விநாயகனாக, விஷ்ணுவாக, கந்தனாக பரிணமித்த வரலாறு. இவை முடியும் போது மீண்டும் ஆதிசிவமாக மாறுகின்ற நிலை ருத்ரம், ருத்ரமூர்த்தி. அதற்கான மந்திரங்கள் ஸ்ரீருத்ரம். சிவன் ஆடுகின்ற தாண்டவம் ருத்ர தாண்டவம். ருத்ரமூர்த்தி என்பது கர்ம பலன்களை துறந்து ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொண்டு சிவனை அடைவது, சிவலோக பிராப்தம் பெறுவது என்று பொருள். இறந்த பிறகு போவது சிவலோகம் அல்ல. செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதரை போல் என நினையேல் என்றாரே வள்ளல் பெருமான். ருத்ரமூர்த்தியான சிவம் அனைத்தையும் முடித்து வைப்பது. ருத்ரம் என்றால் முடிதல், அழிதல். ஆ ருத்ரம் என்றால் அழிவில்லாதது, நிலையானது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் தோன்றி இயங்கி முடிந்து போகின்ற இயக்கங்களே. தோன்றுவதற்கு மூலமானதும் தோற்றமாக இயங்குவதும் முடிகின்ற போது மீண்டும் அதே யதாஸ்தானத்தை அடைவதுமாக இறைத்துகள் முதல் மனிதன் வரைக்கும் அனைத்தையும் இயக்கி வைத்து அதன் காலத்தில் முடித்து வைக்கின்ற ஒரு சீர்மிகு இயக்கம் இறைவனின் திருவிளையாடல்கள். அந்த அழிவில்லாத பரம்பொருளாகி ஆதிசிவத்தை தரிசிப்பதே ஆருத்ர தரிசனம். அழிவில்லாத ஆதிசிவத்தை தரிசிப்பதே ஆருத்ர தரிசனம். எனவே தோற்றுவிப்பதை ஆதிசிவம் என்றும் இயங்கி காப்பதை விஷ்ணு என்றும், விஷ்ணு சிவம் என்றும், முடித்து வைப்பதை ருத்ரசிவம் என்றும் 3 நிலைகளை குறிப்பிட்டார்கள். பிரம்மசிவம், விஷ்ணு சிவம், ருத்ரசிவம். 3க்கும் மூலம் ஆதிசிவம். இப்படி விநாயகன், முருகன் என்றெல்லாம் 6 சமயங்களுக்கான விளக்கங்கள் எல்லாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். எனவே ருத்ர சிவத்தில் இருந்து அழியாத ஆருத்ர சிவத்தை அடைவதுதான் ஆருத்ர தரிசனம். நிறைவாழ்வு இதுதான் என்று விளங்கிய தெளிவே பௌர்ணமி. அழிகின்ற தேகத்தில் வாழும் காலத்தில் அறிவின் வெளிச்சத்தில் தீய எண்ணங்களை நீக்கி நற்சிந்தனைகளை செயல்படுத்தி தவத்தின் மூலம் அழிவில்லா ஆருத்ர தரிசனத்தை பெற வேண்டும் என்பது சைவ சித்தாந்தம் காட்டுகின்ற மானுட நெறி. இதற்கு துணை செய்வது ஸ்ரீருத்ர மந்திரம். மந்திர உச்சரிப்பில் தோன்றும் அதிர்வுகள் தீய கர்ம வினை பதிவுகளை வெளிப்படுத்தி துன்பங்களை தந்து ஆத்மாவை தூய்மைப்படுத்தி சிவத்தோடு ஒன்றுவதற்கு துணை செய்யும். தாண்டவம் என்ற சொல்லுக்கு தாண்டு கூட்டல் அவம் என்று பொருள். தாண்டு, தாண்டுவது. எதை தாண்டுவது? அவம் என்ற பாவத்தை தாண்டுவது. எப்படி தாண்ட முடியும் என்றால் ஆண் அவம் ஆணவம். ஆண் என்றது ஆத்மா. ஆத்மாவிலே பதிந்திருக்கின்ற தீவினைகள் அவம். அவற்றின் எழுச்சி நானே உயர்ந்தவன் என்ற தான், எல்லாம் எனக்கே சொந்தம் என்ற தனது,
இந்த இரண்டையும் வெளிப்படுத்துகின்ற வகையிலே தோன்றுவது மயக்கம், மயக்கத்தில் பிறப்பது பாவம். இப்படி ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்றையும் கழித்து விட்டால் அதான் ருத்ர தாண்டவம். தாண்டவத்தின் முடிவு சிவத்தோடு கலப்பது. எனவே விளக்கின் வெளிச்சத்தில் பாதையை தெளிவாக காண்பது போல அறிவின் வெளிச்சத்தில் துன்பத்தை நீக்கி இன்பமாக வாழ்ந்து அமைதியில் திளைத்து நிலையான பேரின்பத்தை அடைய வேண்டும் என்பதே ஆருத்ர தரிசனம் காட்டுகின்ற மானுட தர்மம் என்பதை உணர்ந்து விரதத்தை பயன்கொள்ள வேண்டும். இதுல நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், வேண்டியவர் வேண்டாதவர் அவனுக்கு இல்லை, மன வீட்டுக்குள்ளே அவன் இருந்தும் காண்பவர் இல்லை என்பார் கண்ணதாசன். இறைவனுக்கு வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு என்றார் கண்ணதாசன். அப்ப இறைவனுக்கு உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்றெல்லாம் பாகுபாடு பிரிவினை பார்க்க முடியாது. அவனால் அவனுக்கு தெரிந்ததெல்லாம் செயலுக்கு தக்க விளைவு என்ற ஒரே விதிதான். எனவே அதை புரிந்து கொண்டு நம்முடைய ஆணவம், கண்மம், மாயை நீக்கிவிட்டால் நிலையான ஆருத்ர தரிசனத்தை நமக்குள் பெறலாம். நம்மை கடந்து பிரபஞ்சத்தில் அதையும் கடந்து சிவத்தோடு சிவமாக காணலாம். அதுதான் உண்மையான ஆருத்ர தரிசனம் என்பதை சொல்லி இந்த விளக்கத்தை நிறைவு செய்கின்றோம். வாய்ப்பில் தனருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிகச் சிறப்பையா. சைவ சித்தாந்தத்தை பற்றி நிறைய இன்று விளக்கம் பெற்றிருக்கின்றோம். இவ்வளவு ஆழமான விடயங்கள் இருப்பதை நாம் தெரிந்திருக்கவில்லை. இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததுக்கு மிக்க நன்றிகள் ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள், கருத்துக்களை பெருமாற விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். வழக்கமான சிந்தனை ஐயா. சிவாயா சொன்ன மாதிரி பல விஷயங்களை ஐயா தெளிவாக விளங்கப்படுத்துறீங்க, எங்களுக்கு தெளிவாக கேட்குறது. அது ஒரு சின்ன ஒரு கேள்வி என்று சொல்லி சொன்னால், நீங்கள் சொல்லிக்கொண்டு போகும்பொழுது ஒன்று சொன்னீங்கள், இந்த ஆத்மாவுக்கு ஒரு காலம் அழிவில்லை, அது அழிவதில்லை என்று சொல்லி. ஒரு சின்ன கேள்வி என்று சொன்னார். சின்ன ஒரு சந்தேகம் வந்துட்டது. இந்த ஆத்மா மனிதர்கள் தானா, இல்லாட்டி இந்த உயிரினங்கள் எல்லாத்திலையும் அதில் உள்ளத்தையும் ஆன்மான்னு சொல்றது? எல்லாத்துக்கும் ஆத்மா உண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது இதுவரை தோன்றிய உயிரினங்கள், மனிதர்கள் எல்லாரும் பிறந்த பின்பு அந்த ஆத்மா அழிவதில்லை. இல்லை. ரைட். அடுத்ததாக அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொன்னீங்க, அந்த இதுக்கு முதல்லாம் இதை பற்றி வழங்கப்படுத்தும் பொழுது அந்த மனிதர் ஆத்மாக்கள் இறந்த பின்பு அந்த ஆத்மாக்கள் 4 நிலைகளுக்கு போகும். அந்த 4 நிலைகளில் ஒன்று அந்த எர்த் பவுன் சோல், அந்த ஆசை பாஸ் அதோட இறந்தவர்கள் திருப்பியும் அப்படி இருக்கணும்னு ஒரு கதை சொன்னீங்க. அப்ப இந்த ஆத்மா என்று சொல்லும் பொழுது அதுக்கும் ஒரு விளக்கம் என்று சொன்னா, அந்த எக்ஸ்பீரியன்சஸ் பிளஸ் உயிர் அப்படி ஒன்று சொன்னீங்க. ரைட். அதையெல்லாம் பற்றி பார்க்கும் பொழுது அப்ப இப்ப திருப்பி புதுக்க பிறக்கிற ஆட்கள் எல்லாம் அது ஒரு புது ஆத்மாவா, அல்லது இறந்ததெல்லாம் அப்படியே இருக்குது, அழியாம அப்படியே இருக்குது? அதாவது இப்போ ஒரு ஸ்கிரிப்டை நீங்க எத்தனை ஜெராக்ஸ் வேணா போடலாம் இல்லையா? ஆமா. அதே போல ஒரு ஆத்மா, ஒரு கணவன் மனைவி என்றால் அவர் பிறக்கின்ற அத்தனை குழந்தைகளுக்கும் அந்த ஜெராக்ஸ் காப்பி தான். சரியா? அப்ப ரைட். அது சரியா? அப்படி என்னும் பொழுது இந்த வினைப்பதிவுகள் எல்லாம் அந்த ஆத்மாவிலே இருக்குது. ரைட்.
அப்ப இந்த இதுவரை பிறந்து இறந்த ஆத்மாக்கள்லாம் அழியா அப்படியே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த ம். ஆத்மாக்கள் அந்த வினைப்பதிவுகளோட அது இருக்குது அப்படியே. ஆமா. ரைட். அப்ப இந்த நாங்கள் இன்னொன்று படிக்கும்போது கருவழி தொடர்புன்னு சொல்லி இந்த தாய் தந்தையர் என்ற அந்த சந்ததியாக அந்த பிணைப்பதிவுகள் எல்லாம் போய்கொண்டிருக்கும்னு சொல்லி அதுவும் படிக்கிறாங்க. ம். அப்ப இந்த இறந்து போன ஆத்மாக்கள் எல்லாம் அழியாம இருக்கும் பொழுது அதுகளில் உள்ள அந்த பதிவுகள் எல்லாம் ம். மைக்ரோஸ்கோப்பியா வரும்னு சொன்னீங்களோ, அதுல ம். வந்து ம். அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுமான்னு இருக்கிறேன். அதாவது வாழ்கின்ற காலத்தில் நம்முடைய எண்ணங்களோடு இணையும். ஆமா. மற்றபடி ஆத்மாவோடு இணைய முடியாது. ஓ, அப்ப இதுல கேள்வி என்ன, அந்த வினைப்பதிவுகள், அந்த ஆத்மாவில் உள்ள வினைப்பதிவுகள் ம். இறந்து போனவர்கள் அந்த ஆத்மாவிலே அந்த வினைப்பதிவுகள் அப்படியே அதோட இருக்கும். ஆமா. அப்படி அந்த வினைப்பதிவு இருக்கும் பொழுது ம். இந்த புதுக்க புறக்கிறாக்களுக்கு வந்து ம். ஒரு சந்ததி தொடர்பாக இருக்கும். இப்ப அந்த இறந்த ஆத்மாக்களின் பிள்ளைகள் பிற பிள்ளைகள் அப்படி அப்படின்னு வந்து கொண்டே இருக்கும். ம். இருக்கும் பொழுது இந்த வினைப்பதிவுகள் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து பிள்ளைகள் அப்படி இப்படி போய்கொண்டிருக்கு என்று கண்டால், அப்ப ம். இந்த இறந்த ஆத்மாக்கள்ல உள்ள வினைப்பதிவுகள் வந்து அது 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 இவர்களுக்கு வருகிறது என்று சொல்லி சொன்னால் அந்த ஆத்மாக்கள் அந்த வினைப்பதிவு குறையுமாண்டு இருக்கிறேன். அதாவது இப்ப வினை பதிவுன்றது எத்தனை? நம்முடைய 5 அதை வைத்து பெற்ற அனுபவங்கள் இவ்வளவுதானே. ஆமா. எந்த மனிதனாக இருந்தாலும் எத்தனை அனுபவங்களை பெற முடியும் சொல்லுங்க? எல்லாம் 5 அனுபவங்கள் தான், இதுக்கு மேல கிடையாது. அப்போ இதிலே வகைகள் இருக்கலாம். உணவு உண்ணுதல் அப்படின்ற ஒரு அனுபவம், இல்ல இனிப்பு காரம், இனிப்புல ஒரு 500 வகை இல்லையா? அது போல எல்லா மனித அனுபவங்களும் ஒரே உடல் சார்ந்த தேவைகள் தான். இதுல எவ்வளவு இருந்தாலும் அதனுடைய திணிவு கொடுமை தவிர அந்த திணிவுக்கு ஏற்ப தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப நம்ம அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுத்தால்தான் நம்மளே பாயுமே அன்றி இல்லைன்னா நம்ம கிட்ட தொடர்பு கொள்ள முடியாது. இப்போ உதாரணமாக டிவியோ ரேடியோ ஸ்டேஷன்லயோ பல தொலைக்காட்சி நிலையங்களுடைய நிகழ்ச்சிகள் வான்காத்துல இருக்கு, நம்ம ஆண்டனை சுற்றியும் இருக்கு. நாம டிவியில எந்த சேனலை டியூன் பண்றோமோ அந்த நிகழ்ச்சி மட்டும்தான் உள்ள வருது. அப்ப ஆண்டனா சூழ்ந்து எல்லாம் இருந்தாலும் நமக்கு தேவை மட்டும்தான் நமக்கு கீழே வருது. அதே போல இந்த பூமியின் காந்த களத்தில் எத்தனை கோடிக்கணக்கான மக்களின் அனுபவங்கள் இருந்தாலும் நாம் எந்த ஆசையை எந்த எண்ணத்தை ஏற்படுத்துகின்றோமோ அதனோடு தான் அது இணையும். அப்ப இணைகின்ற போது அந்த எண்ணத்துக்கு வலு சேர்க்கும். இப்போ ஒரு சின்ன நிகழ்ச்சி நமக்கு பிடிக்கல, கோபம் வருது, அடுத்த சனம் அது ஆத்திரமாக மாறும். அப்ப கோபம் என்னுடையது, அது உடனே ஆத்திரமாக மாறியதுக்கு காரணம் இந்த எண்ணம் அந்த கோபத்தோடு டியூன் ஆயிடுச்சு. அப்ப பல பேருடைய கோபமும் இதனோட கலந்து அது ஆத்திரமாக வெளிப்படுகிறது, அது தகுந்த வேகத்தை தந்துரும். சரியா ஐயா, என்ன ஒரு சின்ன கேள்வினா, இது வந்து நாங்கள் ஆலய வழிபாட்டை பற்றி நீங்கள் பேசிக்கொண்டிருக்க எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. இந்த நார்த் இந்தியாவிலே அந்த கும்பமேளா அதுல நான் சும்மா சாதாரண நோட்டு பார்த்தேன். 400 மில்லியன் ஆட்கள் வரையில் அதில் வருகிறார்கள். அதை எதிர்பார்த்து எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறாங்க. அதில் இன்னொன்று பார்த்துக்கிட்டு சொல்லி சொன்னால் அதில் உள்ள ஒரு நம்பிக்கை என்று சொன்னால் அந்த அதில் அந்த குளிச்சால் அவை செய்த எல்லா விதமான பாவமும் அதில் கழிஞ்சுவோம் ஒரு நம்பிக்கையில. என்னது கேள்வி என்று சொல்லி சொன்னால், இப்போ 400 மில்லியன் ஆட்கள் வரையினம் அதுக்குன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஏதாவது உட்கருத்து சொல்வீங்க. அதுக்காக தான் உங்களை கேட்கணும். நீங்க ஒன்றை சொல்லி போட்டு அதுக்கு ஒரு உட்கருத்து இருக்குன்னு சொல்லி சொல்லுவீங்க. இந்த விழாவுக்கு ஏதாவது உட்கருத்து ஏதாவது இருக்கா ஐயா? இருக்கும், நான் இன்னும் அதை பத்தி அது சிந்திக்கலைங்க, நான் பாக்குறேன். என்ன சொல்லிச்சுன்னா நீங்க உட்கருத்து சொல்றீங்க. எனக்கு அது ஆச்சரியமா இருக்குன்னு 400 மில்லியன் நாட்கள் போட்டிருந்தாங்க அதுல. ஆமா, நிறைய பேர் அதுல கலந்துருக்காங்க. 1.5 கோடி பேர் இன்னும் கலந்துருக்கதாக செய்தி வந்தது. மில்லியன் ஐயா? 40 கோடி ஐயா? மில்லியன் 40 லட்சம் தானே?
நான் 400 மில்லியன் போட்டிருந்தாங்க அந்த இதுல. 400 மில்லியன் அப்ப 4 கோடியா? 40 கோடியாக்கும் ஐயா. ஓ, நான் பாக்குறேங்க அது என்ன செய்தின்னு தெரியல. ஏன்னா நான் படிச்ச யூடியூப் செய்தியில 1.5 கோடின்னு தான் படிச்சேன். இது வந்து 144 இடங்களுக்கு ஒரு முறை இந்த இது வர்றது. ஓஹோ. உலகத்திலிருந்து அவங்க வந்து அப்படின்னு தான் அதில் போட்டிருந்தாங்க. எனக்கு ம்ஹும். 400 மில்லியன் போட்டிருந்தாங்க. இப்போ நான் நினைக்கிறேன் அது 40 கோடியா இருக்கு சொல்லி. இருக்கலாம். அப்போ நான் அதை பார்த்தப்போ உங்களுடைய ஞாபகம் தான் வந்தது. என்று சொன்னா நீங்க அதுக்கு ஏதாவது உட்கருத்து சொல்லுவீங்க, இதுக்கு இந்த காரணமா இருக்குமான்னு நான் பாக்குறேங்க. நான் எதுவும் அதை பத்தி யோசிக்கல. இப்பதான் கும்பமேளான்னு சொல்லி பார்த்தேன். ரைட். யோசிச்சு பாக்குறேங்க. அதை தான் பார்ப்போம். வளரணும் ஐயா. வாழ்க்கை முறை. வாழ்க வளமுடன். அடுத்து ஜனாரையா, நீங்கள் கையெழுத்தி போட்டு இறக்கிடுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க்கை முடனையா சொல்லுங்க. சிறப்பான சிந்தனை உரை. நீங்க கொஞ்சம் நான் கேட்க நினைச்ச கேள்விகள் பதில் வந்து தனாயாண்ட நீங்க கொடுத்த பதிலோட எனக்கு கிடைச்சிட்டுது. இருந்தாலும் அந்த வினைப்பதிவுகளை பற்றி ஒரு கேள்வி. இப்ப நாங்க மூலப்பிரதிகள் வந்து பிள்ளைகள் எல்லாம் ஜீராக்ஸ் காப்பி மாதிரி அங்க தொடர்ந்து போகுது. இப்ப மூலப்பிரதி நாங்க வந்து ஒரு ஏஜ்ல வந்து எங்களை திருத்தி கொண்டு அந்த பாவப்பதிவுகளை குறைக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அந்த கொப்பிகளுக்கு என்ன ஆகும் ஐயா? அந்த ஜீராக்ஸ் கொப்பிகளுக்கு அதுவும் ஆட்டோமேட்டிக்கா அங்கேயும் மூலப்பிரதி திருத்திகள் அங்கேயும் திருத்த நடக்குமா இல்லாட்டி அதை ஆகாத? இப்ப நீங்க ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் மாடிஃபை பண்றீங்க. இப்ப ஏற்கனவே எடுத்த ஜெராக்ஸ் வந்து மாறுமா? மாறாது. இப்ப இதே மாடிஃபைடுக்கு காப்பி எடுத்தீங்கன்னா மாடிஃபைடு காப்பி புதுசா கிடைக்கும். அதே போல ஒவ்வொரு குழந்தைக்கும் பதிவுகள் மாறிட்டே வரும். ஓகே 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 சரி. அப்ப பதிவுகள் ஆல்ரெடி செய்தது இப்ப கடத்தப்பட்டது பிள்ளைகளுக்கு சொல்லி சொன்னா அது கடத்தப்பட்டதான், அதை மாத்தல. அது அப்படித்தான். ஆமா. ஒன்ஸ் பிரசவம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு அதனுடைய பதிவுகள் தனி. ஓ, அப்ப எப்படி ஐயா அந்த 7 தலைமுறைகளுக்கு அந்த ஒரு பாவம் செய்யாம இருந்தா 8வது தலைமுறை? அதாவது 7 தலைமுறை அப்படின்னா பஞ்சபூதங்கள், ஆமா, அனுபவங்கள், அறிவு, மொத்தம் 7 இருக்கு. ஆமா. அப்ப இந்த 7 தலைமுறை அப்படின்றது இயற்கையில அமைந்திருக்கிறது. இதான் 7 ஜெனரேஷன் சொல்லி ஜெனடிக் சயின்ஸ்லயும் ப்ரூவ் பண்றாங்க. சரி ஆச்சுங்களா? அதனால இந்த 7 ஜெனரேஷன் அப்படின்றது வந்து இப்ப 14 வயதுல மெச்சூரிட்டின்னா வித் மெச்சூரிட்டி 16 இயர்ஸ், 1 or 2 இயர்ஸ் மெச்சூரிட்டிக்கு ஆகும். அப்போ அந்த வயதுல அது இளரம் கண்டால் அதுக்கு குழந்தை பிறக்கும் அடுத்த வருஷமே. அது 14 வயசுல அது இளரம் காணலாம். இப்படியே போனீங்கன்னா 7 தலைமுறை ஆகிற போது கிட்டத்தட்ட 20ன்னு போட்டீங்கன்னா 140 வருஷம் வரும். ஸோ இந்த 140 வருஷம்ன்றது எக்ஸாக்ட் எடுத்துக்கூடாது. 7 தலைமுறைன்ற கணக்கு மட்டும்தான் கரெக்டா எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து 30 வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஆமா. அப்ப எப்படி 7 தலைமுறை 210 வருஷம் போகுமானா இல்ல, அது 140 தான் போகும். ஆமா. அப்ப 7 தலைமுறை என்பது என்ன கணக்கு என்றால், நீங்க எந்த வயசுல திருமணம் ஆனாலும் அதுல இருந்து அடுத்த சந்ததி அடுத்த சந்ததி அடுத்த சந்ததி 7 தலைமுறை, இதுதான் கணக்கு. ஸோ நம்ம எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறோம், எத்தனை வயசுல குழந்தை பெறுகிறோம் கணக்கு இல்லை, 7 தலைமுறை கணக்கு. சரி ஐயா. ஓகே, சிந்திக்கிறேன். நன்றி ஐயா. நன்றி. வாழ்க்கை முறை. வாழ்க வளமுடன். வாழ்க முடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வேறு கைகள் சரி, முடி செய்துக்கலாம். நாங்கள் நிறைவு செய்யலாம் ஐயா. இன்றைய குருவின் குரல் வகுப்பு 78 இந்த சிந்தனை உரையை மிகச் சிறப்பான இந்த சிந்தனை உரையை வழங்கிய முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது வேதாத்திரிய தொண்டு வாழ்க வளமுடன்.